நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். திரு கோட்டீஸ்வரன், இப்போ என்டிஏ மீட்டிங் முடிஞ்சிருச்சு, இந்தியா கூட்டணியுடைய மீட்டிங் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டணியுடைய முக்கியத்துவமா என்ன பாக்குறீங்க? ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தற்போதைய அளவுல தென்படல, பட் ஸ்டில் இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கருதுறீங்க? இந்த மீட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 234 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க இந்திய கூட்டணி. இவங்க அதை ஒரு மீட்டிங் போட்டு செலிப்ரேட் பண்ணல, இல்ல அது ஒரு பேசு பொருளாவோ இல்ல செய்தியாவோ ஆகலன்னா அவங்க செய்தியில இருந்து அப்புறப்பட்டு போய்விடுவாங்க. மீனிங் அப்ப எக்ஸிட் போல் போன்ற அந்த 300+ 400+ அந்த நம்பர்ஸ்ல இருந்து இன்னும் இந்திய கூட்டணி தலைவர்கள் இன்னும் அந்த இதுல இருந்து வெளியில வரல. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி 234 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க அந்த கூட்டணி சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு பேசு பொருளாக இருக்கணும். ஒரு 4 பேர் டெல்லிக்கு போகணும், 4 பேர் திருப்பி அந்த ஊருக்கு போகணும். அதுக்கப்புறம் நிதிஷ்குமாருக்கு பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வெளியில சொல்லணும். சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக வரலாம், வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த மோடியினுடைய சர்க்கார்ன்ற அந்த ஒரு வார்த்தை இல்லாம இது ஒரு கோலிஷன் கவர்மெண்ட், இது தொங்கு சட்ட பாராளுமன்றம் அப்படின்ற அந்த ஒரு கட்டமைப்பை உருவாகிறதுக்கு இது போற மீட்டிங் உருவாகும். அதாவது இது எப்படின்னா ஒரு நல்ல அரசியல், அதாவது குதிரை பேரம் அரசியல் பண்ணணும், அந்த கட்சியில இருந்து வலிக்கணும், நம்ம அவங்க கட்சியில இருக்கிற யாருன்னா வருவாங்கன்னா அந்த அரசியல் எல்லாம் பேசாம இந்த மாதிரி போயிட்டு வர்றதுன்றது ஒரு ஜனநாயகத்துக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. கூடவே இப்போ இவங்களோட கூட்டணியில இருக்கிற அந்த நபர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு இழக்காம இருக்கிறதுக்கு எப்படி பண்றது? ஏன்னா இவங்க சமீபத்துல நிறைய இழந்து இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில இருந்து இந்த கட்சியில இருப்பாங்க, நாமினேஷன் எண்ணிக்கை காணா போயிடுவாங்க, அதுக்கப்புறம் ஓட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா போய் பிஜேபியில சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப இந்த 234 இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கும் இந்திய கூட்டணி தலைவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அடுத்த 5 ஆண்டுகள்ல தங்களுடைய எண்ணிக்கைகளை அதிகரித்துக் கொள்வதற்கு மற்ற கட்சிகளுடைய எம்பிக்களை பிஜேபி கன்வின்ஸ் செய்ய முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? வேற கட்சிகளுடைய ஆதரவை கோரலாம். அப்போ அதை நடக்காம பாக்குறதுக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா. அவங்க கோர நினைக்கிறத விட அந்த கட்சியில இருந்து அப்படியே எடுத்துக்குவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்வான் கட்சியில ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. அவருக்கு கேட்கிற ஒரு அமைச்சரவை கொடுக்கல, இல்ல அவர் ஒரு 2 அமைச்சர் தான் எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறாரு. இல்லப்பா ஆல்ரெடி நிதிஷ்க்கு நாங்க கொடுத்தோம், பிஆர்கே எல்லாம் கொடுத்தா மற்ற மாநிலத்துக்கு கொடுக்க முடியாதுன்னு அவர் ஒரு மனக்கசப்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவர்கிட்ட இருக்கிறவங்களே ராஜினாமா பண்ணி சொல்லிட்டு பிஜேபியில போற அந்த சூழ்நிலையும் நடந்திருக்கு கடந்த காலத்துல. அப்படிதான் ஏக்நாத் ஷிண்டே என்ற ஒருத்தர் தலைமை ஆளுமையா உருவெடுக்கிறாரு. அவங்களுக்கே கூட்டணியில இருந்த கட்சிகளுக்கே அவங்க அதை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணியில இருக்கிற கட்சிகளை பிளவுபடுத்துறதுக்கோ இல்ல அந்த அமைச்சர்கள் அங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஈர்க்கிற வேலைன்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு பழக்கப்பட்ட ஒரு விடயம். அதான் இந்த 10 வருஷ அரசியலை வைத்து நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்களோட இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போட்டு அடிக்கடி கூடி பேசுறதுனால, அந்த ஒற்றுமை பண்றதுனால, இன்னொன்னு இதுல ரொம்ப முக்கியமா அவங்க பேச வேண்டியது என்னன்னா, இதுக்கு அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது இவங்களுக்கு வந்த வாக்குகள் பிரகாரம் இவங்க ஜனநாயகப்படி எதிர்கட்சிகளை தான் உட்காரணும், அதுதான் நன்றாக இருக்கும். ஆனாலும் இன்னும் ஒரு 3-4 மாசத்துல மகாராஷ்டிரா தேர்தல் வருது. அதே மாதிரி உத்தரப்பிரதேசல இந்த சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி ஒரு வலுவான நிலைக்கு போயிருக்கு. அப்ப இனிமேல்ட்டு இந்த வருஷத்துல இனிமேல்ட்டு என்னென்ன சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதற்கு என்ன வியூகம் அமைக்கணும், அதற்கப்புறம் லீடர் ஆஃப் தி ஒப்போசிஷன் யார், அது ஒரு கேபினெட் அந்தஸ்து. கடந்த காலத்துல ராகுல் காந்திக்கு அந்த பதவி கொடுக்கப்படவில்லை. அதே மாதிரி துணை சபாநாயகர் பதவியும் கொடுக்கல. ஒருவேளை சந்திரபாபு நாயுடு அவர்கள் இருக்கிற கட்சியில சபாநாயகர் வந்தாங்கன்னா அப்ப அந்த சபாநாயகர் கிட்ட நம்மளோட அணுகுமுறை எப்படி இருக்கணும், அந்த மாதிரி வியூகங்கள்லாம் பேசுறதுக்கு இந்த கூட்டணி உதவும். இந்த முறை எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்தஸ்தை காங்கிரஸ் கட்சி பெற்றிருக்கிறது. இதுல நேரடியாக எதிர்கட்சி தலைவர் பதவியில ராகுல் காந்தி அமர்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறீங்களா? இல்ல வேற ஒரு எப்பயும் அவங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி வேற தலைவர் தான் அங்க போடுவாங்க, அதே பாணியை தான் கடைபிடிக்க போறாங்களா இந்த முறையும்? அதாவது இந்த முறை ராகுல் காந்திக்கு அந்த பதவி கொடுக்கல, எனக்கு வேண்டாம் அப்படி இப்படின்னு விட்டு கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி தங்கள் தலையில் தாங்களே மனநிலை போட்டுக் கொள்ளுகிற ஒரு மனநிலை. அதாவது என்னன்னா, இங்க இந்த சிம்பத்தி கார்டு எல்லாம் பிளே பண்ணக்கூடாது. இப்ப நீங்க வேண்டாம் அப்படின்னா அதை முன்னாடியே வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஒரு 99 சீட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆகக்கூடிய அந்த அந்தஸ்து இருக்குன்னும் போது அந்த நாற்காலியில் உட்கார்ந்து அவர் பிரதமர் அவர்களை கேள்வி கேட்பதுதான் ஒரு எதிர்கட்சி ஜனநாயகம். அதை ராகுல் காந்தி செய்யணும். இப்போ பாரத் ஜோடோ யாத்திரா போனது, எல்லா இடத்துலயுமே போனதுன்றது அது பிரச்சார நேரம். பட் எதிர்கட்சி தலைவர் என்பது ஒரு முழு நேர வேலை. 365 நாளும் 5 வருஷத்துக்கு அடுத்து பண்ணணும். அதாவது ஜனநாயகத்துல பிரதமரை விட எதிர்கட்சி தலைவரோட அந்த ரோல், அந்த நடவடிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா
ஜனநாயகத்துல எதிர்க்கட்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, நல்ல கேள்விகள் கேட்கறாங்க, மக்களை பாதிக்கிற கொள்கை வரும்போது அங்க எதிர்வினை ஆற்றுறாங்களோ அதுதான் வந்து ஜனநாயகத்தை பாதுகாக்கும். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட். பிரதமர் பதவியை விட எதிர்க்கட்சி தலைவர் முக்கியமான பதவியாக நான் கருதுகிறேன். அந்த முக்கியமான பதவி பொறுப்பான ஒருத்தர், குறிப்பா தைரியமான ஒருத்தர், பிரதமர் அவர்களையோ பிரதமர் அலுவலகத்தை கேள்வி கேட்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த தைரியம், அந்த உத்வேகம் அது உள்ள ஒரு நபர் உட்கார்ந்ததுதான் அது சால பொருந்ததாக இருக்கும். அதற்கு ராகுல் காந்தி ஒரு பொருத்தமான ஒரு தலைவராக கூட கருதலாம். ராகுல் அதை இன்னமும் தட்டி கழிக்க கூடாது, அதை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுப்பதை விட்டு கொடுக்கிற விஷயத்தை விட்டுறணும் இதோட அப்படிங்கிறீங்க? ஆமா, கண்டிப்பா அதை விட்டு கொடுக்குற விஷயம். ஏன்னா வந்து இப்ப உத்தரப்பிரதேஷ்ல அவங்க அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு சில ஸ்டேட்ல வந்து நல்லா பண்ணிருக்காங்க காங்கிரஸை பொறுத்தவரையிலும். அதனால வந்து ராஜஸ்தான்ல ஓரளவுக்கு கம்பேக் இருக்கு. அப்போ அப்படி வைத்து பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். இந்த தோல்வியை வந்து ஒரு பெரிய தோல்வியா எடுத்துக்காங்க. இது தோல்விதான். ஆனா அவங்க என்ன பிரச்சனைனா காங்கிரஸ் கட்சியே இருக்காது, இனிமேல்ட்டு தேர்தலே நடக்காது, இனிமேல்ட்டு பிஜேபி தான் அப்படின்னு இருந்த அந்த ஒரு மென்டல், அது ஒரு மிக பிரம்மாண்டமான பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரத்தின் அந்த பாதிப்புல இருந்து அவங்க இன்னும் வெளியில வரல. அது வெளியில வரணும்னா ராகுல் காந்தி வந்து ஒரு எதிர்கட்சி தலைவரா இருந்து நிறைய கேள்விகள் கேட்டு ஆளுகின்ற அரசுக்கு ஒரு அவப்பேரு, ஒரு கெட்ட பேர் வரணும். அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை அதிகமாக பாராளுமன்றத்துல பேசி மக்கள் கிட்ட வந்து இவர் மீது சுமத்தப்பட்ட அந்த கலங்கங்கள், இவர் ஒரு பப்பு, இவர் தீவிர அரசியல் பண்ண மாட்டாரு, இவர் ஒரு நிறைய நேரம் பாராளுமன்றமே வரமாட்டாரு, வெளியூர் போயிருவாருன்ற மாதிரி அந்த விமர்சனங்கள்லாம் இருக்கு. அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் அளிக்கிற வகையில இருக்கும் அவரோட நடவடிக்கை இருக்கணும். ஓகே, இப்போ இது ஒரு பார்வை. இன்னொரு தியரி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பதவியில அமர்ந்து ஆக்கப்பூர்வமா 5 வருஷம் கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொரு பக்கம் எப்படியாவது சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையோ கன்வின்ஸ் பண்ணி பிஜேபி ஆட்சிக்கு வர விடாம தடுத்துடணும், அதுதான் இப்ப எதிர்க்கட்சிகளுடைய முக்கியமான வேலைங்க, இதெல்லாம் எதிர்க்கட்சியில உட்கார்றதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது வந்து தானிக்கு தீனி அரசியல் என்பது நடக்கும் தானே. இப்ப நிதிஷ்குமார் என்பவரே இந்திய கூட்டணியில இருந்தானே இருந்தாரு. அவர் தானே ஒரு காலத்துல தலைமை பொறுப்பாளரா கன்வீனரா வருவாருன்னு பேசப்பட்டது. அவர்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி இங்கிருந்து எடுத்துட்டு போகும்போது அதே பாரதிய ஜனதா கட்சி அந்த கூட்டணியில இருந்து நிதிஷ்குமாரை அவர்களை இவங்க திருப்பி கொண்டு வர்றதுக்கு இவர்களுக்கும் அந்த தார்மீக அடிப்படை, அந்த அரசியல் சித்து விளையாட்டுகள் வந்து செய்யறது ஒண்ணும் தப்பு கிடையாது. அவங்க இவங்களுக்கு என்ன செஞ்சாங்களோ அதை இவங்க திருப்பி செய்யலாம் இல்லையா? பட் என்னோட பார்வை என்னன்னா, காங்கிரஸ் கட்சி அதை செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் வந்து ஒரு பிரதான எதிர்கட்சி வேலையை பார்க்கணும். மற்ற சிறிய கட்சிகள் இருக்கு, மற்ற பெரிய கட்சிகள் இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியால் பாதிக்கப்பட்ட கட்சிகள் இருக்கு. அவர்கள் அந்த வேலையை செய்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் காங்கிரஸ்காரர்களுக்கு அந்த வேலை சரியாக வருவதில்லை. அவர்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்கவே அவர்கள் தவறுகிறார்கள். ஓகே, ரைட். நன்றி திரு கோட்டீஸ்வரன், உங்கள் பார்வைகளை பகிர்ந்ததற்கு. நேர்களே, இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட எல்லா தலைவர்களும் அங்க உள்ள போறதை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.